வணக்கம் மக்களே, இது உங்கள் மகாராஜா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 200 ml நெய், 50 ml எண்ணெய், 100 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை, 250 கிராம் வெங்காயம், 2-3 துண்டு பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 100 கிராம் தக்காளி, 7 பச்சை மிளகா, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 1 கை அளவு கொத்தமல்லி புதினா, 1 கிலோ பாஸ்மதி அரிசி, தேவையான அளவு உப்பு. முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச நெய்யும் இதில் சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் இது கூட முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் வதக்கணும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே பாத்திரத்தில் ஒரு கை அளவு வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி 20 நிமிஷம் ஊறினா போதும். வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறமாக ஆகும்போது இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்க எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் நல்லா வெந்ததும் இது கூட இஞ்சி பூண்டை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து இப்படி பிரிஞ்சு வரணும். அப்படி வந்ததும் இது கூட ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். உப்பு லைட்டாக கரிக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா கொதி வந்ததும் இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை கேஸ்கட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் கொஞ்ச நேரம் கழித்து விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு
பொறுமையாக கீழேருந்து மேலே கிளறுனா நம்ம சூடான சுவையான நெய் சோறு ரெடி. இது கூட காம்பினேஷனாக சிக்கன் கிரேவி இல்லைன்னா பெப்பர் சிக்கன் கிரேவியும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.